ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கேன், எங்கள் பகுதிக்குள்ள திட்டங்கள் அறிவிக்கலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. பல பேர் கமெண்ட்ஸில் ஏன் சார் இந்த திட்டம் எங்கள் ஊர் திட்டத்தை சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் இது போல் மக்கள் எதிர்பார்க்குற திட்டங்கள் இருக்குது. அவற்றில் பல திட்டங்களை இன்றைக்கி ஏன் அதை அறிவிக்காமல் இருக்கிறாங்க, அதனுடைய நிலவரம் என்னங்கிறத இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு திட்டம் அரியலூர்லேருந்து நாமக்கல் வரைக்கும் உள்ள ஒரு திட்டம். இந்த திட்டம் பெரம்பலூர், துறையூர், தாத்தையங்கார்பேட்டை வழியாக போகிற திட்டம். இந்த திட்டத்தை முதல்ல 2018 சர்வே எடுத்தாங்க. அப்போ சர்வே எடுக்கிறபோது 2018 சர்வே எடுக்கிறபோது இந்த திட்டத்தினுடைய நீளம் 108 கிலோமீட்டருக்கான சர்வே நடந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் ரிவைஸ்டு சர்வே ஒன்று பண்ணுறாங்க. இந்த சர்வே 116.26 கிலோமீட்டருக்கு இப்போ ரிவைஸ்டு சர்வே நடக்குது. இப்போ 2 சர்வேயுமே முடியல. முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் ஏன் அறிவிக்கலை அப்படின்னா, இந்த முதல்ல 2018 எடுத்த சர்வே இருக்கு பாருங்கள், அது ப்ரிலிமினரி சர்வே. அது அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நிதி தேவைப்படுது. 9,35,000 ரூபா நிதி ஒதுக்கணும் அந்த ப்ரிலிமினரி சர்வே முடிகிறதுக்கே. அது 2024-25 பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவே இல்லை அந்த ப்ரிலிமினரி சர்வேக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் லொக்கேஷன் சர்வே இன்னொரு பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டயத்தில் 2 சர்வே நடக்கிற ஒரே திட்டம் தமிழகத்தில் இதுதான். இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு இன்னும் 2,90,00,000 இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த 2,90,00,000 இது வரைக்கும் 2,64,00,000 இன்னும் இந்த சர்வே முடிக்கிறதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு 25 லட்சம் தான் 2024-25 இந்த கரண்ட் நிதியாண்டு, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நிதிநிலை அறிக்கை வச்சாங்களே, அதில் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் 2,64,00,000 இந்த சர்வேக்கு ஒதுக்கினால் அதுக்கு பிறகு இந்த சர்வே முடிஞ்சு அது ஒப்புதலுக்கு போகும். ஆனால் 2,64,00,000 சர்வேக்கான நிதியை அடுத்த ஆண்டு முழுமையாக ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சர்வே எடுப்பதற்கு ஒரே ஆண்டில் பெரிய அளவில் நிதி ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா அது சர்வே எடுப்பதற்கு டைம் எடுத்துக்கும். அதனால் இந்த சர்வே முடிப்பதற்கு அடுத்தடுத்த 2 நிதி ஆண்டுகளில் நிதி ஒதுக்கீடு நடைபெறும் ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு. அந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த சர்வே முடிந்த பிறகு இந்த திட்டத்தை ஒப்புதல் மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. அது ஆப்ரேட்டிங் ஃபீஸிபிலிட்டிலாம் இந்த சர்வேல வந்துடும். ஃபைனல் லொக்கேஷன் சர்வேல எல்லாமே வந்துடும். அதில் உங்களுக்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் கொடுத்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக இந்த திட்டத்தை பல பேர் ஏன் அறிவிக்கலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த திட்டத்தை பற்றி இப்போ சொல்கிறேன். நம்ம அடுத்த திட்டத்தை இப்போ பார்ப்போம். ரொம்ப மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற திட்டம் ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி வழியாக ஓசூர் போகிற திட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ரயில் நிலையம் இல்லை, கிருஷ்ணகிரிக்கு உடனடியாக ரயில் பாதை வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு ரயில் திட்டம் கொண்டு வரணும்னு ரயில்வே துறையும் கொஞ்சம் 2 சர்வேயுமே முதல்ல சொன்னால அந்த திட்டத்துக்கு மட்டும்தான் 2 சர்வே நடக்குதுன்னு சொன்னேன். இல்லை, அது தவறு. இந்த திட்டத்துக்கும் 2 சர்வே நடக்குது. இந்த திட்டத்துக்கு ப்ரிலிமினரி சர்வே 101 கிலோமீட்டருக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துக்கு 26,25,000 ரூபாவில் ப்ரிலிமினரி சர்வே ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிதி பத்தலை. அது 46,87,000 ரூபா செலவாகிப்போச்சு. இது வரைக்குமே 46,87,000 ரூபா இது வரைக்கும் செலவாகிருக்குது. இன்னும் தேவைப்படுது அந்த ப்ரிலிமினரி சர்வே. அது இன்ஜினியரிங் கம் டிராஃபிக் சர்வே. அதுக்கே 21,63,000 ரூபா தேவைப்படுது. அந்த நிதி நடப்பு நிதியாண்டில் ஒதுக்கலைங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. இது என்ன, நிதி மிக அதிகமாக நம்ம எஸ்டிமேட்டை தாண்டி பல மடங்கு போகுதுன்னொன்னே ரயில்வே வாரியம் என்ன ஏதுன்னு அதனுடைய ஆடிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த நிதியாண்டுகளில் சேங்ஷன் பண்ணலைன்னாலும் அடுத்த நிதியாண்டில் அந்த சர்வேக்கான நிதி ஒதுக்கீடு சேங்ஷன் ஆகும். இந்த ப்ரிலிமினரி இன்ஜினியரிங் கம் டிராஃபிக் சர்வே நெக்ஸ்ட் இயர் முடிச்சிருவாங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர அதில் லொக்கேஷன் சர்வேயும் நடந்துகிட்ருக்கு. ஃபைனல் லொக்கேஷன் சர்வே 2,45,00,000 ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் லொக்கேஷன் சர்வேயை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 57,65,000 ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு 15 லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க.
பட் அந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு இந்த நிதி இப்போ முடிக்க முடியாது. இன்னும் தேவை அதுக்கு நிறையா இருக்குது. 1,72,00,000 ரூபா ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி வழி செல்லக்கூடிய ஓசூர் ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கு அடுத்த ஆண்டு முழுசாக ஒதுக்குவாங்கன்னு சொல்லிட முடியாது. அதுவும் வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா லொக்கேஷன் வந்து இப்போ லொக்கேஷன் சர்வே வந்து குயிக்காக முடிக்க முடியாதுங்கிறதுனால 1,72,00,000 அடுத்த வருஷம் பண்ணுவாங்களாங்கிறது சிரமம் தான். இருந்தாலும் அடுத்த வருஷம் அதை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வர நிதியாண்டுகள் அடுத்த நிதியாண்டுகளுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒட்டுமொத்த சர்வேயும் முடிஞ்சிடும். அதான் நான் சொல்வது என்பது 25, 26, 24, 25 நிதியாண்டு இப்போ நடக்குது. அதில் சாத்தியமில்லை. 25, 26 முடிஞ்சதுக்கு பிறகு 26, 27 பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க. அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 2 திட்டங்களுக்கு மட்டும்தான் மத்திய அரசு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிகிறது. ஏன்னா 2 சர்வேக்களையும் ஒரே நேரத்தில் உத்தரவிட்டிருக்காங்க. எப்போதுமே இன்ஜினியரிங் கம் டிராஃபிக் சர்வே எடுத்துகிட்டு அது திட்டத்தை நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் தான் ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கே போவாங்க. ஆனால் இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் லொக்கேஷன் சர்வேக்கே போயிட்டாங்க. அதனால் பட் அந்த சர்வே முடியல. அதுதான் பிரச்சனை. அதனால் ஒரு 2 நிதியாண்டுகள் நம்ம காத்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நிச்சயமாக இந்த பகுதிக்கு திட்டம் வரும் நிதியாண்டில் அறிவிக்கலைனாலும் அதுக்கு அடுத்த நிதியாண்டில் நிச்சயமாக முடிகிறதுக்கு முன்னாடி கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த 2 திட்டங்கள் தமிழகத்திற்கு வரப்போகிற திட்டங்கள், வருவதற்கு வாய்ப்புள்ள திட்டங்கள். தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க பல்வேறு புதிய ரயில் பாதை திட்டங்களுடைய கள நிலவரம் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.